எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பிப்ரவரி 15 மற்றும் 16 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். பிப்ரவரி 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், PM ரஹத் திட்டம் கீழ்கண்ட எதனோடு தொடர்புடையது? ஆன்சர், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமில்லா மருத்துவ சிகிச்சை வழங்கும் திட்டம். 1.5 lakh கொடுக்குறாங்க மதிப்பிலான சிகிச்சையை. சமீபத்தில் 5000 ரூபாய் சிறப்பு உரிமை தொகையாக கீழ்கண்ட எந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போட்டித் தேர்வுகளுக்கான அறிவிக்கைகளை அறியும் வண்ணம் அறிமுகப்படுத்தப்பட்ட செயலி எது? ஆன்சர், தேர்வு களம் செயலி. சமீபத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள தாய்மை செயலி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர், மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான செயலி. கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர், மு.க. ஸ்டாலின். தாரிக் ரஹ்மான் கீழ்கண்ட எந்த நாட்டின் அடுத்த பிரதமராக பதவியேற்கிறார்? ஆன்சர், வங்கதேசம். இந்தியாவில் தற்போது எத்தனை விமான நிலையங்கள் பயன்பாட்டில் உள்ளன? ஆன்சர், 165 விமான நிலையங்கள் இருக்கு. பிரதமரின் புதிய அலுவலகமான சேவா தீர்த் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர், நியூ டெல்லியில இருக்கு. உலக வானொலி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர், பிப்ரவரி 13. பிப்ரவரி 15 மற்றும் 16 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன குவாட் அப்படின்னா, டவுட் கில்ஸ் மோர் ட்ரீம்ஸ் தென் ஃபெயிலியர் எவர் வில். அதாவது இப்போ ஒரு விஷயம் பண்ணணும், உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கும். இப்போ ஒரு கனவை நோக்கி போகி அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சதுனால அந்த கனவை நீங்கள் கிவ் அப் பண்ணுறதை விட, எதனால் நீங்கள் அதிகமான கனவுகளை கிவ் அப் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது டவுட்னால. ஸோ டவுட் தான் நிறைய ட்ரீம்ஸை கில் பண்ணுது ஃபெயிலியரை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணுமா வேணாமா, இது நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா இப்படிங்கிற ஒரு சந்தேகம், இப்படிங்கிற ஒரு டவுட்னாலே நிறைய ட்ரீம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறதே கிடையாது, அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, வேற எதை நோக்கி நகர்ந்துடுறீங்க. ஸோ ஃபெயிலியரை விட இதுதான் அதிகமான இம்பேக்டை உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தேகப்படாதீங்க, ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்காதீங்க, கிளியராக இது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அதை நோக்கி நகருங்க. சரி, நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் நாட்டின் முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர், அசாம்ல. ஸோ அசாம்ல பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் நீருக்கடியில் சாலை, அந்த வாகனங்கள் போகிற மாதிரி சாலையும் இருக்கு, பிளஸ் ட்ரெயின் போகிற மாதிரி அந்த 2 சுரங்கப்பாதை இரட்டை சுரங்கப்பாதையாக அமைக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு சைடு என்ன இருக்கும், ரோடு இருக்கும், ஒரு சைடு ட்ரெயின் இருக்கிற வகையில் இரட்டை சுரங்கப்பாதை எதுக்கடியில், நீருக்கடியில் அமைக்கிறாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சுரங்கப்பாதைங்கிறத அமைக்கிறாங்க. அது எங்கே அப்படின்னா அசாமில். ஸோ அசாம் இதில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதிக்கு அடியில் கோப்பூர்லேருந்து நுமாலிகர் வரைக்கும், ஸோ எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்குன்னா 34 கிலோமீட்டர் தொலைவுக்கு 18,622 கோடி மதிப்பீட்டில் இந்த இரட்டை சுரங்கப்பாதை நீருக்கடியில் அமைக்கிறாங்க. ஒரு சைடு ரோடு, இன்னொரு சைடு ட்ரெயின் போகிற மாதிரி ரயில் வழித்தடம். ஸோ இது 4 வழித்தடம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டனல் அமைக்கிறாங்க. அடுத்து இது நம்ம நாட்டிலே முதல் இரட்டை சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் 2ஆவதாக அமைக்கப்படக்கூடிய போக்குவரத்து, சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்துக்கான இரட்டை சுரங்கப்பாதை இது அசாம்ல அமையுது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நீருக்கடியில், அதுவும் ஆற்றுக்கடியில் நம்ம சுரங்கப்பாதை அமைச்சிருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா மெட்ரோ ரயில் செல்வதற்காக மெட்ரோ சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. ஹூக்லி ஆற்றுக்குள்ள தான் இந்த சுரங்கப்பாதை அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. அப்போ அடுத்து குஜராத்தில் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்ல இருந்தும் மகாராஷ்டிராவுடைய மும்பை வரைக்கும் புல்லட் ரயில் இயக்குவதற்கு திட்டமிட்டிருக்கோம் இல்லையா. இந்த புல்லட் ரயிலுக்காக பார்த்தீங்கன்னா நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் கடலுக்கடியில், முன்னாடி பார்த்தது ஆற்றுக்கடியில் ஹூக்லி ஆற்றுக்கடியில் அமைச்சிருக்காங்கன்னு பற்றி பார்த்தோம் மெட்ரோ சுரங்கப்பாதை. இப்போ கடலுக்கடியில் ரயில் சுரங்கப்பாதை அப்படிங்கிறத அமைக்கிறாங்க புல்லட் ரயில் திட்டத்துக்காக. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், குவாஹாத்தி.
ஸோ அசாம் மாநிலத்தின் குவஹாத்தியில் பார்த்தீங்கன்னா குமார் பாஸ்கர் வர்மா சேது அப்படிங்கிற பெயரிலான ஒரு பாலத்தை வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஆற்றின் மீது, ஆற்றுக்கு குறுக்கே வந்து இந்த பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தான் திறந்து வச்சிருக்காங்க. ஸோ குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் இது 3030 கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்கு. பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காங்க. குவஹாத்தியில் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதிக்கு மேலே குறுக்கே வந்து கட்டியிருக்காங்க ஆற்று வழி பாலமாக. குவஹாத்தியில் பார்த்தீங்கன்னா இந்திய மேலாண்மை கல்வி நிலையம் அமைக்கிறது. அப்புறம் காமரூப் மாவட்டத்தில் அமிங்கான் பகுதியில் 348 கோடியில் அதிநவீன தேசிய தரவு மையம் இதெல்லாமே வந்து அமைக்கிறாங்க. குவஹாத்தியில் இப்போ IIM கல்வி நிறுவனம் அமையுது இல்லையா, இது வந்து 22வது IIM, இந்திய அளவில் அமைக்கக்கூடிய 22வது தேசிய மேலாண்மை கல்வி நிலையம் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் புத்தாக்க இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஸோ புத்தாக்க இந்தியா அப்படின்னா என்ன ஸ்கீம்? ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்க? 2016 ஜனவரியில் லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம். ஸோ ஸ்டார்ட் அப்னா புதிய யோசனைகளோட தொடங்கக்கூடிய நிறுவனங்களை தான் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நிறைய முதலீடு அப்படிங்கிறது தேவைப்படாது. ஸோ அதை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஓலா ஆட்டோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஊப்பர், இந்த வசதி, இந்த பைக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் உங்களை வந்து இறக்கி விட்ருவாங்க. அந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி ஃபுட் வந்து டெலிவரி பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் புதிய யோசனைகளோட தொடங்குறாங்க இல்லையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதை ஊக்குவிக்கணும். ஸோ அவங்களுக்கு நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அப்படின்னா தொடங்கி ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும் இந்த ஸ்கீமில் பயன்பெறணும் அப்படின்னா. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2.0 2ஆம் கட்ட திட்டமானது லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ கோடி மூலதன நிதியாக ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னா 10,000 கோடி நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்படுறதை ஊக்குவிக்கணும், அதுக்கான சூழலை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் ஆனது 2014 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இங்கேயும் 16, இங்கேயும் 16. ஸோ இப்போ இந்த திட்டத்துடைய 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டமானது 10,000 கோடியில் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு மத்திய அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாடு முழுவதும் எத்தனை புறநோயாளி சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் 466 புறநோயாளி மையங்கள் அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ இந்த நிதியாண்டு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருப்பாங்க இல்லையா, 2025 to 26ஆம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து போன வருஷம் தாக்கல் செஞ்சாங்க இல்லையா. அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஒரு புற்றுநோய் பராமரிப்பு சிகிச்சை மையம், புறநோயாளிகளுக்கான சிகிச்சை மையங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படும். எல்லா மாவட்டத்துக்கும் 1 அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டில் ஒரு 200 புறநோயாளி சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இப்போ கரண்ட்லி எத்தனை புறநோயாளி சிகிச்சை மையங்கள் இருக்கு அப்படின்னா 466 இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ புற்றுநோய் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. அப்போ அவங்க புற்றுநோய்க்கான சிகிச்சைக்காக பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான நிதி செலவும் இருக்கும், அந்த டைம் ஸ்பெண்டிங்கும் அதிகமாகும், அவங்களுக்கு சிரமமான ஒன்றா இருக்கும். ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல, மாவட்டத்துக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல தானே இருக்கும். ஸோ அப்போது அங்கே போயிட்டு கீமோதெரப்பி உள்ளிட்ட சிகிச்சைகளை பெறுவதற்காகவும் அந்த செலவுகளை அவங்களுக்கு குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுகாதார சேவைகளை நம்ம இன்னும் விரிவுபடுத்தணும், வலுப்படுத்தணும் ஆகிய காரணங்களுக்காகவும் இந்த புற்றுநோய் சிகிச்சை மையங்கள், அதாவது புறநோயாளி பராமரிப்பு மையங்கள் அப்படிங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்டும் 1 அப்படின்னு சொல்லிட்டு அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டில். இந்த நிதியாண்டில் 200. இப்போ மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 466 புறநோயாளி சிகிச்சை மையங்களானது இருக்கு. சயின்ஸ் அண்ட் டெக்கு. இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? ஆன்சர் நிசார். ஸோ நாசா இந்தியா சிந்தட்டிக் அப்பேச்சர் ரேடார். ஸோ நாசாவும் இஸ்ரோவும் இணைஞ்சு தான் இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை லாஸ்ட் இயர் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பூமியோடைய ஈரம், அதாவது இந்தியாவில் வந்து இந்த நிலத்தில் உள்ள ஈரப்பதத்தை அறிஞ்சு அதை பற்றிய விவரங்கள், தரவுகளை வந்து 12 நாட்களுக்கு 2 தடவை ரிலீஸ் பண்ண போகிறதா திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிசார் செயற்கைக்கோளோட தரவுகளை யூஸ் பண்ணி பூமியோடைய நிலப்பரப்புல ஈரப்பதம் எப்படி இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு அதோட தரவுகளை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இஸ்ரோ.
ஸோ இது வந்து 2025 நாசா இஸ்ரோனால கூட்டு முயற்சினால உருவாக்கப்பட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. S-band L-band அப்படின்னு சொல்லிட்டு 2 அலைவரிசைகளை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த நிசார். ஸோ இந்திய நிலப்பரப்பை துல்லியமா அளவிட்டு ஒரு 100 மீட்டர் வரைக்கும் மண்ணுடைய ஈரப்பதம் குறித்து ஒரு 12 நாட்களுக்கு 2 தடவை தரவுகளை ரிலீஸ் பண்றதுக்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் எக்கனாமி, பருவநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்காக மொத்த ஜிடிபியில் எத்தனை சதவிகிதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 5.6%. ஸோ இப்போ பருவநிலை மாற்றத்தை நம்ம தடுக்கணும், ஸோ நம்ம புவி வெப்பமயமாதலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து செய்யணும் இல்லையா? ஸோ அதுக்காக மொத்த ஜிடிபியில் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க பட்ஜெட்டில் அப்படின்னா 5.6% வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பருவநிலை பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்காக எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஜிடிபியில் அப்படின்னா வெறும் 3.7% தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இப்போ அது 5.6% நிதி ஒதுக்கீடுங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் DLR என்பது கீழ்கண்ட எந்த நாட்டின் அமைச்சரவையின் மெய்நிகர் அமைச்சர்? ஆன்சர் அல்பேனியா. ஸோ அல்பேனியா நாட்டுடைய மெய்நிகர் அமைச்சர் தான் DLR அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? சூரியன் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இப்போ இது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அல்பேனியாவில் பார்த்தீங்கன்னா ஊழல் நடவடிக்கைகளை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெய்நிகர் அமைச்சரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த DLR அப்படிங்கிறது. ஸோ இப்போ எதுக்காக இந்த DLR பற்றி பார்க்குறோம்னா, இந்த DLRோட ஃபேஸ், அவங்களோட வாய்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து ஒரு அந்த நாட்டோட ஒரு நடிகையோட ஃபேஸு வாய்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு எதிராக என் ஃபேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதனால தான் பற்றி பார்க்குறோம். DLR அல்பேனியா அமைச்சரவையில் மெய்நிகர் அமைச்சராக இருக்குது. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக செயல்படக்கூடியது. இதோட மீனிங் என்ன? DLRோட மீனிங்னா சூரியன். சமிட்ஸ் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலக நாடுகளின் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெர்மனி. ஜெர்மனியில மியூனிக் அப்படிங்கிற சிட்டியில தான் பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலகளாவிய மாநாடு அப்படிங்கிறது நடக்குது. அதுல நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஐநாவுடைய ஐநா 80 அப்படிங்கிற திட்டத்தை ஆதரிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஐநா 80 அப்படிங்கிறது மார்ச் 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த UN செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, பாதுகாப்பு கவுன்சில், அதில் ஒரு 15 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கு. 5 நாடுகள் நிரந்தரமான உறுப்பு நாடுகள் பார்த்துருப்போம். அந்த 5 நாடுகளுக்கும் என்ன இருக்கு? பவர் இருக்கு, வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா இந்த வீட்டோ பவரை யூஸ் பண்ணி அந்த தீர்மானத்தை வந்து ரத்து பண்ண முடியும். அந்த வீட்டோ பவரை கொண்ட அந்த 5 நிரந்தர நாடுகள் என்னென்னா அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா. நெக்ஸ்ட் கொஸ்டின், எங்கு உள்ள பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்பட உள்ளது? ஆன்சர் கடலூர். ஸோ கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஒரு பூங்காவுக்கு பார்த்தீங்கன்னா வள்ளலார் அவர்களுடைய பெயரானது சூட்டப்படும். வள்ளலார் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்படும் சொல்லி ஒரு 8 அறிவிக்கைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. அறிவிப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ அனைத்துலக வள்ளலார் மாநாடு, சர்வதேச மாநாடு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக தான் நடந்திருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் இதுக்கு அடுத்து பார்ப்போம். ஸோ அந்த மாநாட்டில் தான் ஒரு 8 அறிவிப்புகளை வள்ளலார் சம்மந்தமாக வெளியிட்டிருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ இங்கே மாநாடு நடந்திருக்கு இல்லையா, சென்னையில் நடந்திருக்கு. அந்த மாநாடு நடைபெற்றதை குறிக்கும் வகையில் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் பள்ளி வளாகத்தில் ஒரு நினைவு தூணானது நிறுவப்படும் சொல்லியிருக்காங்க. வடலூர்ல சன்மார்க்க பயிற்சி பள்ளியானது நிறுவப்பட்டு அங்கே திருவருட்பா இசை பயிற்சியானது மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வடலூர்ல வள்ளலார் பெயர்ல மூலிகை தோட்டம் அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 8 அறிவிப்புகளுமே பார்த்துக்கோங்க. அடுத்து வள்ளலார் பிறந்த நாளையொட்டி ஒவ்வொரு வருஷமும் 3 நாட்கள் வந்து விழாவாக செலிப்ரேட் பண்ணப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் அல்கெமி அப்படிங்கிற வள்ளலார் புத்தகமானது அறநிலையத்துறை பதிப்பகத்தின் மூலமாக ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மருதூர், மேட்டுக்குப்பம், கருங்குழி இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளலார் சத்திய ஞான கூடங்களானது திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் உள்ள பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா அப்படின்னு பெயர் சூட்டப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கப்படும். ஸோ மொத்தமாக ஒரு 8 அறிவிப்புகளானது வெளியிட்டிருக்காங்க. அடுத்த சம்மிட்ஸ், அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்த மாநாட்டில் தான் இந்த 8 அறிவிப்புகள் அறிவிச்சிருப்பாங்க. எங்கே இந்த மாநாடு நடந்துச்சுன்னா சென்னையில் கீழ்ப்பாக்கத்தில் வந்து நடைபெற்றது. ஸோ இந்த மாநாட்டை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அனைத்துலக வள்ளலார் சர்வதேச மாநாடு
சென்னை கீழ்ப்பாக்கத்தில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இது இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அடுத்து வடலூர் வள்ளலார் சர்வதேச மையத்தில் பார்த்தீங்கன்னா 12.23 கோடியில் சித்த மருத்துவமனை அப்புறம் பக்தர்கள் தங்கும் விடுதிகளானது திறக்கப்படும். இதெல்லாமே வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்த சமிட் தான் ஏஐ தாக்கம் உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லியில் நடக்க போகுது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் நடைபெற்றது ஏஐ சம்பந்தமான மாநாடு. ஸோ இந்த வருஷம் வந்து 2026ஆம் ஆண்டுக்கான ஏஐ தாக்கம் தொடர்பான மாநாடு நம்ம இந்தியா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் எங்கன்னா நியூ டெல்லியில். ஆன்சர் வந்து நியூ டெல்லி. ஸோ ஏஐ இம்பாக்ட் சமிட் 2026 வந்து இந்தியானால ஹோஸ்ட் பண்ணுறாங்க. February 16 to 20 வரைக்கும் நடத்த போகிறாங்க. 700க்கும் மேற்பட்ட கருத்தரங்குகளானது இந்த மாநாடை ஒட்டி நடத்தப்படும். இதில் 45 நாடுகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கிறாங்க. முக்கியமாக ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரான அண்டோனியா குடெரஸ், அப்புறம் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் நாட்டுடைய அதிபர் லூலா டா சில்வா, இவங்க எல்லாருமே பங்கேற்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடிப்படை கொள்கைகள் இருக்குது. மக்கள், பூமி, முன்னேற்றம். இந்த 3 கொள்கை அடிப்படை, அப்புறம் 7 கருப்பொருட்களின் அடிப்படையில் தான் இந்த மாநாடை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க இந்த வருஷம் இந்தியா. 3 கொள்கை, மக்கள், பூமி, முன்னேற்றம். 7 கருப்பொருள் என்னன்னா மனித மூலதனம், அறிவியல், ஏஐ வளங்களை ஜனநாயகமாக்குறது, மீள்தன்மை, புத்தாக்கம் மற்றும் ஆற்றல், அனைவரையும் உள்ளடக்கிய சமூக அதிகாரம் அளித்தல். இது 7ஐயுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவில் ஏஐ சமிட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதனால நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் மாநாடு நடந்திருக்கு செயற்கை நுண்ணறிவு சம்பந்தமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா அப்படின்னு பார்த்தா 2023 பிரிட்டனில் நடந்திருக்கு, 2024 தென்கொரியாவில், 2025 பிரான்ஸ்ல பாரிஸ்ல நடந்திருக்கு. இந்த வருஷம் நம்ம இந்தியாவில் நடக்குது. இம்பார்ட்டன்ட் டே புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? February 14. February 14ஆம் தேதி தான் புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் அப்படிங்கிறது நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் காரணமாக ஒரு வேனில் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்போது வெடிகுண்டு இருந்த ஒரு கார் மோதி ஒரு தற்கொலை படை தாக்குதல்ங்கிறது நடத்திருப்பாங்க பாகிஸ்தான் பயங்கரவாதிகள். அதில் வந்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து உயிரிழந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களுடைய இறந்திருக்காங்களே அவங்களை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தினமானது நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷம் 7ஆம் ஆண்டு நினைவு தினமானது அனுசரிக்கிறோம். 2019 தான் ஜம்மு காஷ்மீரில் புல்வாமா பகுதியில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஒரு பேருந்தில் பயணிச்சுட்டு போகும்போது வெடிபொருட்களை நிரப்பிய காரை வந்து மோத செஞ்சு பயங்கரவாதிகள் ஜெய்ஷ்-e-முகமது பயங்கரவாதிகள் வந்து தற்கொலை தாக்குதல் நடத்திருப்பாங்க. இதில் 40 சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. அதை தான் நம்ம நினைவு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ். WTT ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2026 டேபிள் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டை பிரிவில் ஹர்மித் தேசாய், யசஸ்வினி கோபர்தே இணை டேஷ் வென்றது. ஆன்சர் வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசனாக நடைபெற்ற சென்னையில் நடந்த WTT ஸ்டார் கண்டெண்டர் 2026 டேபிள் டென்னிஸ் போட்டி. அதில் வந்து இந்தியாவின் ஹர்மித் தேசாயும் யசஸ்வினி கோபர்தேவும் என்ன வின் பண்ணியிருக்காங்க? சில்வர் மெடல், வெள்ளி பதக்கமானது வின் பண்ணியிருக்காங்க டேபிள் டென்னிஸில். நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ். தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டத்தில் 2024-25 பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு 3826.35 கோடி நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கமானது தெரிவிச்சிருக்கு. அடுத்து ஃபைனலி வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இப்போ 22ஆம் தேதி குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் பேட்ச் வந்து 25ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். நாட்டின் முதல் நீருக்கடியிலான சாலை மற்றும் ரயில் வழித்தட இரட்டை சுரங்க பாதை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் அசாம். குமார் பாஸ்கர் வர்மா சேது பாலம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குவாஹாத்தி. புத்தாக்க இந்தியா 2ஆம் கட்ட நிதி ஆதரவு திட்டத்துக்கு எத்தனை கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 10,000 கோடி. நாடு முழுவதும் எத்தனை புற்றுநோய் புறநோயாளி சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது? ஆன்சர் 466 மையங்கள். இஸ்ரோ நாசா கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எது? ஆன்சர் நிசார். பருவநிலை மாற்ற நடவடிக்கைகளுக்காக மொத்த ஜிடிபியில் எத்தனை சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? 5.6%. டியல்லா என்பது கீழ்கண்ட எந்த நாட்டின் அமைச்சரவையின் மெய்நிகர் அமைச்சர்? ஆன்சர் அல்பேனியா.
பாதுகாப்பு விவகாரம் தொடர்பான உலக நாடுகளின் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜெர்மனி. எங்கு உள்ள பூங்காவுக்கு வள்ளலார் பூங்கா என பெயர் சூட்டப்பட உள்ளது? ஆன்சர் கடலூர். அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நியூ டெல்லி. புல்வாமா தாக்குதல் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 14ஆம் தேதி. WTT ஸ்டார் கண்டெண்டர் சென்னை 2026 டேபிள் டென்னிஸ் தொடரின் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கோபர்தே இணை டேஷ் வென்றது? ஆன்சர் வெள்ளி பதக்கம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.